friends, welcome back to our YouTube channel Non-Stop Report. So in my last video, I explained about what is grid operation. So most of them had doubt in the basic, like what is HTML, CSS, Bootstrap, and they asked me to explain from the scratch. So I'm going in this video, and I plan to take a series like I'm going to explain what is HTML, CSS, JavaScript, PHP, and database connectivity, MySQL. So all those things from scratch. In this video, I'm going to explain so how we will be using it and what is what. So this is completely for beginners. And one more thing, I plan to take this video in two different languages. So one is English and other is Tamil. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து இந்த வெப்சைட்டை எப்படி பண்ணுறது என்ன இது எப்படி பண்ணுறதுன்னு ஸ்க்ராட்சில் இருந்து நான் தமிழில் சொல்லித்தர போகிறேன். ஸோ நான் இங்கிலீஷ்லேயும் சொல்லி தந்திருக்கேன். இஃப் யூ அதை பார்க்குறவங்கிறவங்க அதில் பார்த்துக்கோங்க. தமிழில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு வெப்சைட், நம்ம சாம்பிள் வெப்சைட் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்போ ஃப்ளிப்கார்ட்குள்ளே போகலாம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் நிறைய டைப்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸ் இருக்குது. அதில் வந்து ஒன் ஆஃப் த டைப் தான் வந்து ஃப்ளிப்கார்ட்டு. வேற பிளாக் வெப்சைட் சொல்லுவாங்க. பிளாக் வெப்சைட்னா நீங்கள் டெய்லி என்னென்ன பண்ணுறீங்க, உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டீஸை வந்து நீங்கள் போடலாம். அது வந்து ஷேர் அவங்க வந்து நிறைய யூசர்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ வந்து டெய்லி அப்டேட்ஸு, இப்போ நியூஸ் சேனல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நியூஸ் சேனல் வெப்சைட்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா டெய்லி என்னென்ன நடக்குது, லைவ் என்னென்ன நடந்துட்டு இருக்கு, ஸோ அதெல்லாமே போட்டிருப்பாங்க. வெப்சைட்டுங்கிறது இப்போ ஒரு மல்டிபிள் ஆக்டிவிட்டீஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ நீங்கள் நிறைய விதமான வெப்சைட்ஸ் இருக்கு. நீங்க அது அதை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றதுக்காக நான் வந்து ஒரு ஃப்ளிப்கார்ட் அப்ளிகேஷன்ஸ் வந்து எப்படி ஃப்ளிப்கார்ட் வெப்சைட் எப்படி வேலை செய்யுதுன்னு காட்டுறேன். ஃப்ளிப்கார்ட் என்ன நார்மலா பண்ணுதுன்னா மல்டிபிள் ப்ராடக்ட்ஸை சேல் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்றாங்கன்னா கேட்டகரிஸ் வைஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்றாங்க. மொபைல்ஸ்னா மொபைல் கேட்டகரி, எலக்ட்ரானிக்ஸ்னா எலக்ட்ரானிக் கேட்டகரி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் மல்டிபிள் கேட்டகரிஸ் வச்சிருக்கிறாங்க. இப்போ நான் வந்து மொபைல் இப்போ வந்து இது ஓப்பன் பண்ண இந்த வெப்சைட் வருதுங்களா? இப்போ வந்து இப்போ வந்து கிளிக் பண்றேன், மொபைலை கிளிக் பண்றேன். இப்போ மொபைல் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணா எனக்கு லிஸ்ட் ஆஃப் மொபைல்ஸ் காட்டுது. ஓகேங்களா? இது எல்லாமே எப்படி பண்றாங்க, எப்படி கிரியேட் பண்றாங்க, இதை நான் கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் இதுக்கு போயிட்டு எனக்கு இதுல ஏதோ ஒரு ஃபோன் பிடிச்சிருக்கு, இந்த ரியல்மி C55 பிடிச்சிருக்கு, நான் வந்து இங்க ஆட் டு கார்ட் கொடுக்குறேன், இல்லை பைனோ கொடுக்குறேன். இது வந்து என்னோட லிஸ்ட். அதாவது இப்போ நான் லாகின் பண்ணியிருந்து இந்த லிஸ்ட்டுக்குள்ள போயிருந்தேன் அப்படின்னா என்னோட டேட்டா, அதாவது என்னோட யூசர் டேட்டாக்குள்ள போகும். ஸோ இது எல்லாமே ஒரு டேட்டா பேஸ் இருந்தால் தான் என்னோட டேட்டாக்குள்ள, என்னோட யூசர் ஐடிக்குள்ள போக முடியும். ஸோ இது எல்லாமே எப்படி பண்றாங்க, என்னென்ன தேவைப்படும். நார்மலா வந்து இவ்வளவு தூரம் போகாட்டியும் நமக்கு இது வந்து ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட். நம்ம இ-காமர்ஸ் வெப்சைட் இல்லைனாலும் ஒரு பிளாக் சைட் எப்படி பண்ணலாம். இப்போ நீங்க வந்து உங்களோட ஓன் ப்ராடக்ட்டை சேல் பண்றீங்க, ஸோ அது எப்படி பண்ணலாம். ஸோ இதெல்லாம் தான் நான் சொல்லி தர போறேன். ஸோ இது எல்லாத்துக்கும் பேஸ் என்ன தேவைப்படுதுன்னா HTML, CSS, JavaScript, PHP, அப்புறம் ஒரு டேட்டாபேஸ். இது வந்து என்னென்ன அப்படின்னு நான் சொல்லி தர போறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து HTML எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? HTMLனா ஒன்றும் கிடையாதுங்க. அது ஒரு மல்டிபிள் டேக்ஸ் இருக்கும். அது ஒரு லாங்குவேஜ், அது ஒரு மல்டிபிள் டேக்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. அது நான் எப்படின்னு ஃபர்தர் வீடியோஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸ் வந்து ரெண்டு விதமா எடுக்க போறோம். ஒன்று வந்து இங்கிலீஷ் எடுக்க போறோம், இன்னொன்று வந்து தமிழ் எடுக்க போறேன். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி ஃபார் பிகினர்ஸ். இது வந்து வெப்சைட் பத்தி ஒரு நாலேஜே இல்லை, எனக்கு இது பத்தி எதுவுமே தெரியாது, நான் பேஸ்ல இருந்து ஆரம்பிக்கணும், எனக்கு யாராச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ அப்படிப்பட்டு சொல்றவங்களுக்கு தான் இது வந்து நான் எடுக்கிறேன். ஸோ ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு வெப்சைட் எடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு நான் சிம்பிளா ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்க வெப்சைட் எடுத்துக்கோங்க. நீங்க ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றீங்க. உங்க வெப்சைட்ல ஒரு டைட்டில் இருக்கணும், ஒரு ஹெட் டேக் இருக்கணும், என்ன வெப்சைட் அப்படின்னு போடுவீங்க. அதுக்கு கீழே வந்து இன்னொரு டேக் போடுவீங்க, இன்னொரு ஹெட்டிங் போடுவீங்கல்ல. எப்படின்னா இந்த வெப்சைட் பேரு, அப்புறம் வந்து இது யார் டிசைன் பண்ணீங்களோ, இல்லை வந்து இது என்னென்ன பண்றீங்க இந்த வெப்சைட்ல, நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும். ஒரு இமேஜ் செக்ஷன் இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட கான்டாக்ட் செக்ஷன் கொடுப்பீங்க. அந்த மாதிரி அது வந்து டிஃப்ரெண்ட் செக்ஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே தான் நம்ம அது வந்து டேக்ஸ்ல பண்ணுவோம். அதுதான் வந்து HTML டேக். ஓகேங்களா? அதில் வந்து இமேஜ் ஆட் பண்ணுவீங்க, இதெல்லாத்தையும் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து HTML டேக்ஸ். இது நான் வந்து ஃபர்தர் வீடியோஸ்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா CSS. இது வந்து எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் ஃபுல் ஃபார்ம். இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட வெப்பேஜ் வந்து HTML மட்டும் பண்ணீங்கன்னா நல்லாவே இருக்காதுங்க. அது வந்து ரொம்ப ஆவரேஜா இருக்கும்.
ரொம்ப மினிமல் ஆவரேஜா இருக்கணும். அதுக்கு வந்து ஒரு டிசைன் கொடுக்கறது, ஒரு இப்போ வந்து மை நியூ சைட்டுக்கு வந்து ஒரு ஃபாண்ட் சைஸ் அது இன்க்ரீஸ் பண்ணி, அப்புறம் வந்து ஃபாண்ட் கலர் கொடுத்து, ஃபாண்ட் ஃபாண்ட் ஃபேமிலியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி, இதெல்லாம் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் செட் பண்ணி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆக்ஷன், ஒரு அனிமேஷன் கிரியேட் பண்ணி, இதெல்லாம் பண்றது தான் வந்து சிஎஸ்எஸ் டிசைன்ல பண்ணுவாங்க. ஸோ அதை பத்தி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட். நான் சொன்னேன்ல பார்த்தீங்களா, அந்த அந்த வெப்சைட், ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்ல ஒரு இப்போ பைனோன்னு கொடுத்தீங்கன்னா இன்னொரு பேஜுக்கு போகுது. அதே மாதிரி ஆட் டு கார்ட் கொடுத்தீங்கன்னா கார்ட் பேஜுக்கு போகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜ் ரீடைரக்டிங், ஆன்லைன் ஃபங்க்ஷனாலிட்டி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன் கொடுக்கறதா வந்து ஜாவா ஸ்கிரிப்ட். ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷனாலிட்டியில பண்ண முடியுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிஹெச்பி என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களோட டேட்டா இருக்கு பாத்தீங்களா, நீங்க என்டர் பண்ற டேட்டா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு பிளாக் சைட் கிரியேட் பண்றீங்க, டே டு டே ஆக்டிவிட்டிஸ் கிரியேட் பண்றீங்க. கிரியேட் பண்றப்போ நீங்க ஒரு பிளாக் சைட்ல கீழே வந்து ஒரு கமெண்ட் செக்ஷன் கொடுப்பீங்க. நீங்க வந்து உங்களோட டேட்டாஸ் எல்லாம் போட்டுருவீங்க. போட்டுட்டு என்னோட டேட்டா எப்படி இருக்குது, இப்போ நான் இன்னைக்கு வந்து இப்போ இந்த வீடியோ எடுக்கிறேன், இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்றேன். போஸ்ட் யூடியூப்ல வந்து கமெண்ட் செக்ஷன் இருக்குங்களா, அந்த மாதிரி ஒரு கமெண்ட் செக்ஷன் டெக்ஸ்ட் ஃபைல்ல கொடுக்குறீங்க, HTML பேஜ்ல கொடுக்குறீங்க. அவங்க வந்து இப்போ உங்களோட வியூவர்ஸ் யாராச்சும் அந்த பேஜ் பாக்குறாங்க, பார்த்துட்டு அந்த அந்த கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு அவங்களோட டேட்டாவை டைப் பண்ணி சென்ட் கொடுக்குறாங்க. சென்ட் கொடுத்துட்டு அந்த டேட்டா, அந்த குறிப்பிட்ட டேட்டா வந்து டேட்டா பேஸ்க்கு வரணும். புரிஞ்சுங்களா, என்னென்ன டேட்டா வந்து எங்க ஸ்டோர் ஆயிருக்குன்னு காட்டணும். ஸோ அந்த நம்ம பேஜ்ல என்டர் பண்ற டேட்டாவை நம்ம பேக் அண்ட் டேட்டா பேஸ்க்கு கொடுக்கறது வேலை தான் வந்து பிஹெச்பி பண்ணுதுங்க. ஸோ அதான் வந்து பிஹெச்பி கனெக்டிவிட்டின்னு சொல்றது. ஸோ பிஹெச்பி எதை கனெக்ட் பண்ணுதுன்னா, டேட்டா பேஸையும் HTML பேஜையும் கனெக்ட் பண்ணுது. ஓகேங்களா, மெயின் பேஜையும் டேட்டா பேஸையும் கனெக்ட் பண்றது வந்து பிஹெச்பி லாங்குவேஜ். ஸோ டேட்டா பேஸுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஸ்டோர் பண்ணுறது. நான் வந்து இப்போ உங்களுக்கு MySQL சொல்லி தர போகிறேன். MongoDB இருக்குது, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா பேஸ் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு MySQL சொல்லி தர போகிறேன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீப்பராக, இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து சும்மா ஒரு இன்ட்ரோ மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன்.